ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நண்டு காரசாரமாக சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பனி டைமில் எல்லாருக்குமே கோல்டாக இருக்குங்க. இந்த மாதிரி டைமில் நண்டு வாங்கி சூப்பு வச்சோ இல்லை இந்த மாதிரி கிரேவி செஞ்சோ சாப்பிட்டிங்கன்னா செமையாக சளி எல்லாமே சரியாக போயிடும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் நண்டு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கழுவி ரெண்டாக சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு அந்த ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு 2 சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நம்ம இதுலேயே போட்டு நல்லா வணக்க போகிறோம். வெங்காயத்தை அதுலேயே போட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நீங்கள் லாஸ்ட்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் இதில் மிக்சியில் அரைக்க போகிறேன் கிரேவி வர்றதுக்காக. அதனால் இது ரெண்டுமே நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வர போகிறோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அதை வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதையும் இதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் அந்த விழுந்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சதும் நல்லா ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதை போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வேறு எதுவுமே போட வேண்டாம். லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை 3 மட்டும் போட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த நண்டையும் இதில் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த நண்டில் எல்லாமே மசாலா ஒட்டணும், அதனால நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு இதிலே போட்டு நல்லா 3த்தையும் எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி திறந்து பாருங்கள். நல்லா மசாலா எல்லாம் நண்டில் ஒட்டி நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இன்னும் நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும். அதனால நான் மறுபடியும் மூடி போட்டு வைக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம மறுபடியும் கிளறி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சளிக்கு அதுக்குமா இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா சளியுமே வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் போட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. பெப்பர் நல்லா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நண்டை. எல்லாம் அந்த நண்டோட அந்த மசாலா ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா காரசாரமாக நம்மளுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிருந்தா கூட எல்லாமே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக செமையாக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாய் பாய்.